பேங்க்ல ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல அமௌண்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதற்கான வட்டி எவ்வளோ ரூபாய் வரும் அப்படிங்கிறத நம்மளே எப்படி ஈஸியாக கால்குலேட்டரில் கணக்கிடலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் எந்த பேங்க்கில் எப்படி போட்டாலும் சரி, இந்த 2 முறையில் தான் வந்து வட்டி கணக்கிடுவாங்க. ஒன்று சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற தனி வட்டி முறையில் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற கூட்டு வட்டி முறையில் பண்ணுவாங்க. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து 3 விதம் இருக்குது. அதில் எஃப்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குவார்ட்டர்லி காம்பவுண்டிங் அப்படிங்கிற இந்த முறையில் தான் வந்து வட்டி கணக்கிடுவாங்க. இப்போ இது 2ல் எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவார்ட்டர்லி காம்பவுண்டிங் இருக்கு இல்லையா, இந்த முறையில் வட்டி கணக்கிடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வட்டியாக கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் பேங்க்கில் வந்து எஃப்டி போடும்போது கேட்டுக்கோங்க எந்த முறையில் வந்து வட்டி கணக்கிடுவாங்கன்னு. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அந்த முறையில் கணக்கிட்டாலுமே அதுலேயுமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல தொகை வந்து வட்டியாக கிடைக்கும். இப்போ நம்ம கால்குலேஷனுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குவார்ட்டர்லி காம்பவுண்டிங் இந்த முறையில் நாள், மாதம் மற்றும் ஆண்டுக்கான வட்டியை எப்படி கணக்கிடணும்னு பார்த்துடலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். டெபாசிட் பண்ண அமௌண்ட் வந்து 1,00,000 ரூபாய், வட்டி வந்து 7.2%. முதல்ல நாளுக்கு கணக்கிட்டுடலாம். உதாரணமாக 444 டேஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு A = P × 1 + R/400 ஹோல் பவர் 4n அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவில் தான் வந்து சால்வ் பண்ண போகிறோம். இதில் P அப்படிங்கிறது நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட், R அப்படிங்கிறது உங்களுக்கான வட்டி, N அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ். இங்கே நாளில் கொடுத்துருக்கனால முதல்ல வந்து அதை நம்ம வருஷத்துக்கு மாற்றிக்கலாம். ஸோ 444 டிவைடிங் சிம்பிள் 365 போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் எவ்வளோ வருது, 1.21 வருது இல்லையா. இது கூட நமக்கு ஃபார்முலாவில் 4n அப்படின்னு இருக்கனால இன்ட்டு 4 போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் எவ்வளோ வருது, 4.86. இதை ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போது R/400 இல்லையா. ஸோ 7.2 டிவைடிங் சிம்பிள் 400 ஈக்குவல் டு +1 ஈக்குவல் டு ஹோல் பவர் நம்ம கண்டுபிடிச்சது எவ்வளவு, 4.86. அந்த 4n வந்து கண்டுபிடிச்சோம் இல்லையா. ஸோ அதை போட்டுக்கோங்க. 4.86 ஈக்குவல் டு இன்ட்டு நம்ம டெபாசிட் பண்ண அமௌண்ட் 1,00,000 இல்லையா. ஸோ அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது, 1,09,057 ரூபாய் வருது இல்லையா. இது வந்து டோட்டலாக கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு. வட்டி மட்டும் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்க மைனஸ் நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட் 1,00,000 போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் எவ்வளோ வருது, 9,057 ரூபாய் வருது இல்லையா. இதுதான் வந்து டோட்டலாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி 444 டேஸ்க்கு. அடுத்து நம்ம மாதத்துக்கு எப்படி கணக்கிடணும்னு பார்க்கலாம். சேம் எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். டெபாசிட் பண்ண அமௌண்ட் வந்து 1,00,000, வட்டி வந்து 7.2%. மந்த் பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு கணக்கிடலாம். ஸோ சேம் ஃபார்முலா தான். A = P × 1 + R/400 ஹோல் பவர் 4n. ஸோ அப்படியே இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். A = 1,00,000 × 1 + 7.2/400 ஹோல் பவர் 4 இன்ட்டு n அப்படிங்கிற இடத்துல இங்கே நமக்கு மாதத்தில் இருக்கு இல்லையா, அதை வருஷத்துக்கு மாற்றுறதுக்கு 6 டிவைடிங் சிம்பிள் 12. அதாவது உங்களுக்கு எத்தனை மாதம் இருக்கோ அதை போட்டு டிவைடிங் சிம்பிள் 12 போடணும். நம்ம உதாரணமாக 6 மாதம் எடுத்தனால 6 டிவைடிங் சிம்பிள் 12 போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் எவ்வளோ வருது, 0.5 வருது இல்லையா. ஃபார்முலாவில் 4n இருக்கிறனால இது கூட இன்ட்டு 4 போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் 2 வருது. ஸோ இதுதான் 4n, இது ஓரமாக வச்சுக்கலாம். இப்போது R/400 7.2 டிவைடிங் சிம்பிள் 400 ஈக்குவல் டு +1 ஈக்குவல் டு ஹோல் பவர் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 2 இல்லையா. ஸோ 2 ஈக்குவல் டு இது கூட நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட் 1,00,000 போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் எவ்வளோ வருது, 1,03,632 ரூபாய் வருது இல்லையா. இது வந்து டோட்டல் அமௌண்ட்டு. வட்டி மட்டும் எவ்வளோ வரும் தெரிஞ்சுக்க என்ன பண்ணோம், மைனஸ் நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட் 1,00,000 போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் எவ்வளோ வருது, 3,632 ரூபாய் வருது இல்லையா. இதுதான் வந்து டோட்டலாக 6 மாதத்துக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட். அடுத்து வந்து நம்ம வருஷத்துக்கு எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பார்க்கலாம். சேம் எக்ஸாம்பிள் தான். டெபாசிட் அமௌண்ட் 1,00,000, இன்ட்ரெஸ்ட் வந்து 7.2%. 5 வருஷத்துக்கான வட்டி தொகை எவ்வளோ வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே வந்து வருஷத்துலேயே கொடுத்துருக்கனால இங்கே ஃபார்முலாவில் வந்து n அப்படிங்கிற இடத்துல நீங்கள் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ A = 1,00,000 × 1 + 7.2 டிவைடட் பை 400 ஹோல் பவர் 4 × 5. 4 × 5 உங்களுக்கு என்ன வரும், 20 வரும் இல்லையா. இதை வந்து அப்படியே ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ R/400 7.2 டிவைடிங் சிம்பிள் 400 ஈக்குவல் டு +1 ஈக்குவல் டு ஹோல் பவர் 20 இல்லையா. 20 ஈக்குவல் டு இன்ட்டு நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட் 1,00,000 போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் எவ்வளோ வருது, 1,42,884 ரூபாய் வருது. இது டோட்டல் அமௌண்ட்டு. வட்டி மட்டும் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்க மைனஸ் நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட் 1,00,000 போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் எவ்வளோ வருது, 42,874 ரூபாய் வருது இல்லையா. ஸோ இதுதான் வந்து 5 வருஷத்துக்கான வட்டி மட்டும். அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இந்த முறையில் வந்து வட்டி எப்படி கணக்கிடணும்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். டெபாசிட் அமௌண்ட் வந்து 2,00,000 ரூபாய், வட்டி வந்து 6.9%. முதல்ல வந்து நாளுக்கு எப்படி கணக்கிடணும்னு பார்த்துடலாம்.
ஸோ நாள் வந்து சேம் 444 டேஸ்க்கு எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. 2 லட்சம் இல்லையா? ஸோ 2 லட்சம். அடுத்ததாக இன்ட்டு போட்டு உங்களுக்கு வட்டி எத்தனை சதவீதம்? 6.9% இல்லையா? அதை அப்படியே போட்டுக்கோங்க. 6.9%. அடுத்ததாக இன்ட்டு போட்டு உங்களுக்கு எத்தனை நாளைக்கு கணக்கிடணும்? 444 டேஸ் இல்லையா? ஸோ 444 போட்டு டிவைடிங் சிம்பிள் 365. ஸோ டேஸ்க்கு கணக்கிடும்போது உங்களுக்கு எவ்வளோ நாளைக்கு வேணுமோ அந்த நாள் போட்டு டிவைடிங் சிம்பிள் 365. நம்ம எக்ஸாம்பிளாக 444 எடுத்திருக்கனால 444 டிவைடிங் சிம்பிள் 365 போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் எவ்வளோ வருது? 16,786 ரூபாய் வருது இல்லையா? இதுதான் வந்து 444 டேஸ்க்கான வட்டி மட்டும். அடுத்து மாதத்திற்கு எப்படி கணக்கிடணும்னு பார்க்கலாம். சேம் எக்ஸாம்பிள் 2 லட்ச ரூபாய் வந்து டெபாசிட் அமௌண்ட்டு, 6.9% வந்து இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ 6 மந்த்துக்கு எவ்வளோ வரும்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல உங்களோட டெபாசிட் அமௌண்ட்டை அப்படி டைப் பண்ணிக்கோங்க 2 லட்சம். அடுத்ததாக இன்ட்டு போட்டு உங்களுக்கு வட்டி எவ்வளவு? 6.9% இல்லையா? ஸோ 6.9 போட்டு பர்சன்டேஜ் சிம்பிள். அடுத்தது இன்ட்டு போட்டு உங்களுக்கு எவ்வளோ மந்த்ஸ்க்கு கால்குலேட் பண்ணணும்? 6 மாதத்துக்கு இல்லையா? ஸோ 6 டிவைடிங் சிம்பிள் 12. ஸோ நீங்கள் மாதத்துக்கு கணக்கிடணும்னா எவ்வளோ மாதத்துக்கு கணக்கிடணுமோ அந்த மாதம் டிவைடிங் சிம்பிள் 12 போடணும். ஸோ நம்ம எக்ஸாம்பிளாக 6 மந்த் எடுத்துருக்கனால 6 டிவைடிங் சிம்பிள் 12 போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் எவ்வளோ வருது? 6,900 ரூபாய் வருது இல்லையா? ஸோ இதுதான் வந்து 6 மாதத்துக்கான வட்டி மட்டும். அடுத்து வருஷத்துக்கான வட்டியை வந்து எப்படி கணக்கிடணும்னு பார்க்கலாம். சேம் எக்ஸாம்பிள் டெபாசிட் அமௌண்ட் 2 லட்சம், இன்ட்ரெஸ்ட் வந்து 6.9%. 5 வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி வரும்னு பார்க்கலாம். முதல்ல நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட் அப்படியே டைப் பண்ணிக்கோங்க 2 லட்சம் இன்ட்டு உங்களோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 6.9% இல்லையா? ஸோ 6.9 போட்டு பர்சன்டேஜ் சிம்பிள். அடுத்து இன்ட்டு போட்டு உங்களுக்கு எவ்வளோ இயர்ஸ்க்கு கால்குலேட் பண்ணணும்? 5 இயர்ஸ்க்கு இல்லையா? ஸோ இன்ட்டு 5. ஸோ இயரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படியே அந்த நம்பரை போட்டுடலாம். ஸோ இன்ட்டு 5 போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் எவ்வளோ வருது? 69,000 ரூபாய் வருது இல்லையா? இதுதான் வந்து 5 வருஷத்துக்கான வட்டி மட்டும். இப்போ நம்ம குவார்ட்டர்லி காம்பவுண்டிங்கில் 4 மாதம் ஆண்டுக்கான வட்டி எப்படி கணக்கிடணும்னு பார்த்தாச்சு. அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இந்த முறையிலையுமே வந்து 4 மாதம் மற்றும் ஆண்டுக்கான வட்டி எப்படி கணக்கிடணும்னு பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோ மூலியமாக நீங்கள் எந்த பேங்க்கில் எப்படி போட்டாலும் ஈஸியாக வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். அண்ட் இதே மாதிரி ஆடியோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால் என்ன, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட டைப்ஸ், அதோட கால்குலேஷன் எல்லாமே வந்து லாங் வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்து ருப்பீஸில் இருந்தால் எப்படி கால்குலேட் பண்ணணும், பைஸில் இருந்தால் எப்படி கால்குலேட் பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் கோல்டு ரிலேட்டடான கால்குலேஷன், சிட் ஃபண்டில் எப்படி கால்குலேஷன் பண்ணுறாங்க, சேவிங்ஸ், பட்ஜெட் பிளானிங், இதே மாதிரி நிறைய விதமான வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ், பேங்க்கில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ், கோல்டு லோன் இதெல்லாம் பற்றி வந்து தனித்தனியாக ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.